नमस्कारः। प्रार्थनाश्लोकम्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी, विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा, निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा, ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरम्। संस्कृतस्य प्रसाराय नैजं सर्वं ददाम्यहम्, संस्कृतस्य सदा भक्तो वन्दे संस्कृतमातरम्। संस्कृतस्य कृते जीवन् संस्कृतस्य कृते यजन्, आत्मानमाहुतं मन्ये वन्दे संस्कृतमातरम्। वन्दे संस्कृतमातरम्। என்னுடைய வாய்ஸ் உங்க எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். கிளியரா கேக்குது மாலையா? கேக்குதுங்களா? சரி, நன்றி. நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா வர்த்தமான காலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூத காலம், இறந்த காலத்தையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆத்மநேபதி, பரஸ்மேபதி, உபயபதி என்னங்கிறது நம்ம பார்த்தோம். இதுல ஒரு விஷயம் இருக்கு நமக்கு. நேற்று நான் சொன்னேன், பாலகா பாடம் படதி அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. பாலகா என்கிறது கர்த்தான்னு நம்ம சொல்லுவோம். ஆங்கிலத்தில் நம்ம சப்ஜெக்ட்னு நம்ம சொல்றோம். அது சமஸ்கிருதத்தில் என்ன வரும்? கர்த்தான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன் கர்த்தாங்கிற காரணத்தை நான் சொன்னேன். காரியம் கரோதி இது கர்த்தா, அதாவது அந்த வேலையை அவன் செய்கிறதுனால் அவன் அவன் கர்த்தா. படதி என்று சொல்லி ஒரு கிரியாபதத்தை பற்றி சொன்னேன். அந்த கிரியா யார் செய்யறாங்களோ அவர் தான் கர்த்தா. ஓகே, அந்த கிரியை செய்யறதுனால, அந்த வேலை செய்யறதுனால என்ன பயன் கிடைக்குதோ அதுதான் பாடம். பாடம்ங்கிறது புரிஞ்சுக்க முடியறது எல்லாமே, ஒரு புரிஞ்சுக்கிறது, படிக்கிறது எல்லாமே அதன் மூலமா நமக்கு கிடைக்குது. அதனால அதுக்கு பேர் என்னது? கர்மன்னு நம்ம சொல்றோம். இதை பத்தி நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன கிராமரை பத்தி நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இதுல இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியறது பாத்தீங்கன்னா பிரயோகங்கள் சொல்லி ஒரு வார்த்தை அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்லயே இது உண்டு. என்னன்னா, செய்வினைகள், செயற்பாட்டு வினைகள் சொல்லி ஒரு இலக்கணம் நம்ம படிச்சிருப்போம். செய்வினைங்கிறது என்னன்னா, டைரக்ட் ஸ்பீச். ஒரு செயலை நம்ம செய்யறது டைரக்டாவே நேரா சொல்றதுக்கு பேர் செய்வினை வாக்கியங்கள்னு சொல்லுவோம். அது கர்த்தரி பிரயோகான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
இதே வந்து செயற்பாட்டு வினையா சொல்லும் பொழுது அது வந்து என்னன்னா கர்மணி பிரயோகான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து பாவிய பிரயோகான்னு சொல்லி அது நம்முடைய எமோஷனலை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயத்தை பற்றி படிக்கிறது வந்து பாவிய பிரயோகான்னு சொல்லி 3 வகையான விஷயங்கள் வந்து இதில் இருக்கு. எக்ஸாமுக்கு வந்து அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நான் அதில் கேட்டு பார்க்குறேன். பட் இருந்தாலும் இதில் வந்து இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். கர்த்தரி பிரயோகா ரொம்ப ரொம்ப ஈஸி. கர்த்தரி பிரயோகத்துடைய விதிகள் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. எழுவாய் முதலாம் வேற்றுமையில் இருக்க வேண்டும். அதாவது கர்த்தா சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கணும். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், விபக்தியை பேஸ் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சில பேர் வந்து சவுண்டு கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி தாமோதரன், மஞ்சுளா, தாமோதரன்ஜி, மஞ்சுளா பிகினி, சீதா, விஷாலாட்சி பிகினி, நீங்கெல்லாம் வந்து உங்களுடைய மைக்கே நீங்க என்ன செய்யல, ஆட் பண்ணவே இல்லை. நீங்க உள்ள சேரும் பொழுது வந்து உங்களுடைய மைக்கையும் வந்து நீங்க அதில் ஜாயின் பண்ணா தான் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. தயவு செஞ்சு அதை நீங்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு தடவை வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வரும்பொழுது மறுபடியும் அந்த ஆப்ஷன் கேட்கும். மைக் வந்து இதோட கனெக்ட் பண்ணுவான்னு கேட்கும். தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கேட்கும், இல்லைன்னா கேட்காது. அப்போ எழுவாய் என்று சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே முதலாம் வேற்றுமையில தான் இருக்கும். முதலாம் வேற்றுமை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதலாம் வேற்றுமைங்கிறது என்னன்னா எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு நேமிங் வேர்டு எடுத்தாலும் சரி, அது வந்து முதலாம் வேற்றுமையில தான் இருக்கும். இப்ப ராமன் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறீங்க, ராமஹா, கிருஷ்ணஹா, சீதா, கோபாலஹா, ஜனகஹா, ஜனனி, இந்த மாதிரி எது எடுத்தாலும் சரி அது வந்து நம்ம வந்து முதலாம் வேற்றுமை உருவா தான் அதை கருதுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் இருக்கும். எப்பவுமே ஒரு பெயர் சொல் வந்து எதுல இருக்கும்? முதலாம் வேற்றுமை உருவா தான் இருக்கும். இதுதான் நம்ம என்ன செய்யறோம்னா பல விஷயங்களுக்காக வேண்டி மாத்துறோம். எப்படி? ராமன் அங்கு செல்கிறான். ராமன் இங்க வந்து முதலாம் வேற்றுமை உருவு. ஃபர்ஸ்ட் கேஸ், பிரதமா விபக்தி. நான் ராமனை பார்க்கிறேன். அப்போ அந்த ராமன் என்கிற வார்த்தையோட ஒரு ஐ விகுதி சேருது. அப்போ அந்த ராமன் என்கிற வார்த்தை வந்து என்ன ஆகுதுன்னா இரண்டாம் வேற்றுமை உருவா மாறுது. நான் ராமனை பார்க்கிறேன். இங்க கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான், அங்க ராமன் கிடையாது. ஆனா முதல் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ராமன் அங்கு செல்கிறான்ங்கிற சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் செல்கிறார்கள்? ராமன் செல்கிறான் என்கிறது வந்து அப்போ ராமன் தான் அங்கே கர்த்தா. ஆனா இரண்டாவது வாக்கியத்துல பாத்தீங்கன்னா அகம் ராமம் பஷ்யாமி, நான் ராமனை பார்க்கிறேன் வரும் பொழுது கர்த்தா வந்து அங்கே நான் அகம் என்கிற வார்த்தையாகவும் ராமம் என்கிற வார்த்தை வந்து என்னவாகுது? இரண்டாம் வேற்றுமை உருவா அது மாறிடுது. அப்புறம் மூன்றாம் வேற்றுமை உருவு எப்படி வருவோம்னா ராமேண, ராமனால் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். இங்கிலீஷ்ல பை ராமா ஆர் வித் ராமா, இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம வந்து தேர்டு கேஸ் நம்ம சொல்லுவோம். மூன்றாம் வேற்றுமை உருவு. நான் ராமனுக்கு 5 ரூபாய் கொடுத்தேன். அப்போ ராமனுக்கு, ராமன்ங்கிறது வார்த்தை க்குங்கிற ஒரு சவுண்டு, ஒரு க்கு என்ற விகுதி சேர்க்கும் பொழுது அப்போ அது என்னவாகுது? அங்கே நான்காம் வேற்றுமை உருவா மாறுது. கர்த்தாங்கிறது சப்ஜெக்ட், கிரியாபதம் என்கிறது தான் வெர்பு. அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்? ஃபார் ராமா சொல்லி நம்ம படிச்சிருப்போம். நான் ராமனிடமிருந்து புத்தகத்தை வாங்கினேன். அப்போ ராமனிடம் இருந்து ஃப்ரம் ராமா வரும்போது அது பஞ்சமி விபக்தி, ஐந்தாம் வேற்றுமை உருவா இருக்கு. ராமனுடைய மகனின் பெயர் லவன். அப்போ ராமனினுடைய ராமனின் வரும் பொழுது இது வந்து ஆஃப் ராமா அல்ல ராமாஸ் சொல்லி அது இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆறாம் வேற்றுமை உருவா மாறுது. ராமனில் நல்ல குணங்கள் உள்ளன. ராமனிடத்தில் நல்ல குணங்கள் உள்ளன அப்படி வரும் பொழுது ராமனில் வரும் பொழுது இல் விகுதி சேரும் பொழுது அது ஏழாம் வேற்றுமை உருவா மாறுது. அது சப்தமி விபக்தி, இன் ராமா ஆர் ஆன் நம்ம சொல்வோம்.
ஸோ இதுதான் வந்து வேற்றுமை உறவுகளை பத்தி ஒரு சின்ன சுருக்கமான ஒரு விளக்கம். இப்போ இங்க கர்த்தரி வாக்கியத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எழுவாய் வந்து செய்வினையில வந்து எழுவாய் வந்து முதலாம் வேற்றுமையில தான் இருக்கணும். செயற்படு பொருள் நம்ம நேற்றே பார்த்தோம். யார் என்கின்ற கேள்விக்கு வந்து பதில் வந்துச்சுன்னா அது வந்து கர்த்தா. எதை என்கின்ற கேள்விக்கு வந்து எதை அல்லது யாரை என்கின்ற கேள்விக்கு வந்து பதில் வந்துச்சுன்னா அது வந்து கர்மபதம், அதாவது செய்யப்படு பொருள், ஆப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நல்லா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். யார் அல்லது எது என்று சொல்லி ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையானது முதலாம் வேற்றுமை உருவுல இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், பிரதமா விபக்தின்னு அர்த்தம். எதை அல்லது யாரை என்கிற கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு, அது வந்து ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். நான் ராமனை அழைக்கிறேன், நீ யாரை அழைக்கிறாய், அந்த யாரை என்கிற கேள்விக்கு வந்து ராமனை, ராமம் என்று வரும் பொழுது அங்கே வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு அது இருக்கும். அப்போ கர்த்தரி பிரயோகத்துல என்ன சொல்றாங்க, சப்ஜெக்ட் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எண்டிங்ல தான் இருக்கணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இரண்டாம் த்விதியா விபக்தியில தான் இருக்கணுங்கிறது ரூல்ஸ். அதே மாதிரி மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, வினைச்சொல் எழுவாயை சார்ந்துதான் வர வேண்டும். வினைச்சொல்னா கிரியாபதம். இந்த கிரியாபதம் வந்து எதை பேஸ் பண்ணி வரணும்னு சொல்றாங்க, சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்காது. அதான் செய்வினையில இருக்கிற முக்கியமான விஷயம். செய்வினையில வந்து இந்த மூன்று விதிகள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுவாய் முதலாம் வேற்றுமையில் இருக்கணும், ஆப்ஜெக்ட் கர்மபதம் வந்து இரண்டாம் வேற்றுமையில் இருக்கணும், கிரியாபதம் வந்து கர்த்திருப்பதம், அதாவது சப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அது ஜெண்டர் தகுந்த மாதிரி இங்கேயும் மாறணும். அதே மாதிரி வந்து இங்கே வந்து புளூரல் ஃபார்ம்னா வெர்பும் புளூரல் ஃபார்ம்ல இருக்கணும். இதுதான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. வினைச்சொல் எழுவாயை சார்ந்துதான் வர வேண்டும். ராமன் புத்தகத்தை படிக்கிறான், ராமன்கள் புத்தகத்தை படிக்கிறார்கள். அப்ப ராமன்கள் வரும் பொழுது அங்கே வந்து பன்மையா இருக்கும் பொழுது படந்தி, ராமாக புஸ்தகம் படந்தி, ராமஹ புஸ்தகம் படதி. அப்போ புத்தகம் என்கிற வார்த்தை வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அது ராமனா இருந்தாலும் சரி, ராமர்களா இருந்தாலும் சரி, அங்கே வந்து புத்தகம் என்கிற வார்த்தைக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் அங்கே வரவில்லை. ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய ஒரு சில வாக்கியங்களை இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. பாலகா பாடம் படதி, சிறுவன் பாடத்தை படிக்கிறான். சரோஜினி பேகினி எதுவும் தொடாதீங்க, ஸ்கிரீன் தொடாதீங்க. பாலகாக பாடம் படந்தி, நிறைய சிறுவர்கள் சேர்ந்து ஒரு பாடத்தை படிக்கிறாங்கன்னு அர்த்தம் இங்க. பாலகா பாடான் படதி, சிறுவன் பாடங்களை படிக்கிறான். ஒரு சிறுவன் பல பாடங்களை படிக்கிறான். ஆனா இங்க படதிங்கிறது வந்து பன்மையில மாறல, அது ஒருமையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு பையன் நிறைய பாடங்களை அங்க படிக்கிறான்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன விஷயம் தான் இதுல வந்து மறுபடியும் விளக்கமா இங்க கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும். கர்மணி பிரயோகங்களை பத்தி அடுத்த பாடங்களை பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். பகினி, சரோஜினி பகினி, ஒரு நிமிஷம். ஏன் இந்த லைன்ஸ் வருதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. யாருக்காவது இந்த காரணம் தெரியுங்களா? தெரிஞ்சா கை தூக்குங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். சங்கர்ஜி, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேம், சொல்லுங்கம்மா. சார் நீங்க வந்து உங்களுடைய செட்டிங்ஸ்ல போனீங்கன்னாக்க
पंचमः पाठः क्रियासिद्धिः सत्त्वे भवति महतां नोपकरणे क्रियासिद्धिः सत्त्वे भवति महतां न उपकरणे अதான் நோபகரணேன்னு கொடுத்திருக்காங்க. கிரியா சித்தி கிரியானா நமக்கு ஏற்கனவே தெரியும், செய்கின்ற செயல். அந்த செய்கின்ற செயலுடைய சித்தி, சித்தின்னா வெற்றி. அந்த செய்கின்ற செயலினுடைய வெற்றி வந்து சத்வே பவதி, அவங்க செய்யற காரியத்துல தான் இருக்குமே தவிர யாருக்கு? மகதாம், மகான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மகான்ங்கிற வார்த்தையோட 6ஆம் வேற்றுமை உருவு தான் மகதாம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெரியவர்களுக்கு, மகான்களுக்கு வந்து அவங்க செய்கின்ற செயல் வந்து அவங்க அந்த வெற்றி வந்து அவங்க செய்யற செயல்ல தான் அது உண்டு, அவங்க இருக்கிற ஆற்றல் தான் அது இருக்கு. ந உபகரணே, அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்காதுங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. மகான்களின் காரியத்தின் வெற்றி என்பது அவர்களின் உள்ளார்ந்த ஆற்றலிலே தான் உள்ளது, பயன்படுத்தும் கருவிகளில் இல்லை என்று சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் கண்டென்ட். பிரேரணா. பிரேரணான்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஆர்டர் பண்ற ஒரு ஃபார்மேஷன் தான். இது இல்லாம வந்து நம்ம கான்வர்சேஷன்லயே இருக்கவே இருக்காது. நம்ம எந்திரிச்சதுல இருந்து நம்ம படுக்க வரைக்கும் நம்ம வந்து இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த பிரேரணா. ஆர்டர் ஃபார்ம் இல்லது தூண்டுறதுன்னு அர்த்தம். பரஸ்மைபதியில வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. பாலகா லிகது, சிறுவன் எழுதட்டும். சஹா வஹது, அவன் சுமக்கட்டும். ஏஷஹா தாவது, இவன் ஓடட்டும். அதாவது நீ ஓடு என்று சொல்றதுக்காண்டி. இது பொதுவா வந்து இது வந்து எப்படி பிரதம புருஷனை கொடுத்திருக்காங்க. சீதை இங்கு வரட்டும், ராமன் அங்கு செல்லட்டும் என்று சொல்லி நம்ம இங்க இருந்துகிட்டு வேற ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது இந்த பிரயோகம் யூஸ் பண்ணுவோம். ஆனா பொதுவா இந்த பிரயோகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நாம வந்து என்ன செய்யறது இல்ல, பிரதம புருஷனை வந்து ரொம்ப சொல்றது கிடையாது. யார்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவோம்னா யார் நம்ம முன்னால யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம அந்த ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நான் அந்த இதுக்கு வந்து போறேன். ஓகேங்களா? இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான். பாலகா லிகதுங்கிறது. இப்போ நமக்கு முன்னால இருக்கிற மத்தியம புருஷனை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னது? துவம்ங்கிற வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ துவம் கச்ச. அப்போ தூங்கிற வார்த்தை வந்து இங்க என்ன ஆகுது? விட்டு போகுது. நம்ம வந்து பிரசன்டென்ஸ்ல என்ன பார்த்தோம்? தீர்னு பார்த்தோம் இல்லைங்களா? கச்சதீன்னு பார்த்தோம். இங்கே என்ன வந்திருக்கு? கச்சதூன்னு மாறி இருக்காங்க. லிகதி என்னன்னா இங்கே லிகதூன்னு வந்திருக்கு. அங்கே வகத்தின்னா இங்கே வகத்தூன்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். இந்த தீங்கிறது வந்து எப்படியே மாறி இருக்கு? தூவா அங்கே மாறி இருக்கு. அதான் விஷயம். அப்ப இந்தி வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இன்தூன்னு வரும். அவ்வளவுதான். வஹந்து, கச்சந்து, ஆகச்சந்து அந்த மாதிரி வரும். ஸோ அதனால இப்போ நான் மத்தியம புருஷரை போறேன். துவம் கச்ச, நீ செல். துவம் கச்ச, நீ செல். இது வந்து ஆர்டர் ஃபார்ம் தான். ஓகேங்களா? அப்போ அந்த கச்சசி என்கிற அந்த ஒரு லெட்டர்ல இருக்கிற சி கூட என்ன ஆகுது? உங்களுக்கு முழுக்க முழுக்க அது இல்லாம போயிருது. வெறும் கச்ச. உத்திஷ்ட, துவம் உத்திஷ்ட, நீ எழுந்திரு. நம்ம ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கிற அந்த வார்த்தை உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ சொல்லி நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே கேட்கிற அந்த வார்த்தை வந்து அடிக்கடி கேட்கறது வந்து இந்த ஒரு வார்த்தை. அதே மாதிரி நம்ம வந்து விவேகானந்தர் சொன்ன எழுமின், அந்த இதுல பார்த்தீங்கன்னா உத்திஷ்ட ஜாகிரத, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம வந்து அடிக்கடி கேட்டிருக்கோம். உத்திஷ்டன்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பெருமாளை வந்து எழுந்திரு பெருமாளே, காலையாக போகுது, பொழுது புலர போகுது, நீ எழுந்திரு, இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்யணும்,
தயவு செஞ்சு எழுந்துருன்னு சொல்லி நாம அவர்கிட்ட போய் வேண்டதான் அந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை எந்திரிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சத்தம் போட்டு எழுப்ப மாட்டோம். கண்ணா எந்திர கண்ணா, என் பட்டு இல்லை, என் செல்லம் இல்லை, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம், அவங்களை எழுப்ப வைப்போம். அதே மாதிரிதான் பெருமாளும் பாருங்க, கமலாகாந்தா தாமரை போன்ற கண்களை உடையவனே எழுந்திருவாய். அந்த மாதிரி அவருக்கு வந்து உரிய உரிச்சொற்களை சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அவரை வந்து நம்ம எழுப்புறோம். அப்போ இந்த உத்திஷ்டங்கிறது வந்து இந்த ஒரு பிரயோகம் தான். அது வந்து பிரேரணா, தூண்டுதல், இல்லைன்னா ஆர்டர் ஃபார்ம்னு நம்ம தமிழ்ல நம்ம சொல்லுவோம். त्वं गच्छ, त्वं उत्तिष्ठ, त्वं क्षीरं पिब, त्वं भिक्षां यच्छ, त्वं सत्यं वद. இது வந்து சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் வந்து வேத மந்திரங்கள் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ரிக்வேதத்துல வந்து இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உபதேசங்களை தான் அதனுடைய மந்திரங்கள் எல்லாமே இருக்கு. சத்தியம் வத, தர்மம் சர, இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து அங்க என்ன கொடுத்துருக்காங்க, மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தன்னு ஒன்று வருது. துவம் வத வந்துச்சுன்னா சிங்குலர், யூஎம் வதத வந்துச்சுன்னா அது ப்ளூரல் ஃபார்ம். நம்ம அங்கே வந்து தான்னு சொல்லி இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து ஆர்டர் ஃபார்ம்ல எப்படி மாறுது, தன்னு மாறுது. அவ்வளவுதான். யூஎம் வதத வந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிறீர்கள் அர்த்தம். யூஎம் வதத்தனா நீங்கள் பேசுங்கள் அர்த்தம். ஒரு சின்ன வித்தியாசம் தான், தங்கிற வித்தியாசம் தான். அதுலயே பாத்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மீனிங் இங்க வந்து டிஃபரன்ஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப அழகா நமக்கு இங்க தெரிய வருது. யூஎம் நமத நீங்கள் வணங்குங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இப்ப எனக்கு நானே சொல்லிக்கணும், நான் அங்கு செல்ல வேண்டும். அங்க நம்ம வர்த்தமான காலத்துல என்ன இருந்துச்சு, கச்சாமி இருந்துச்சு. இங்க எப்படி வருது பாருங்க, அந்த மீ வந்து நீயா மாறுது. கச்சானி நான் செல்ல வேண்டும். அகம் பத்திரம் லிகானி நான் கடிதத்தை எழுத வேண்டும். அகம் பாடம் படானி நான் பாடத்தை படிக்க வேண்டும். அந்த மீங்கிறது எப்படி மாறுது, நீயா உங்களுக்கு மாறுது. இங்க பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல வந்து வயம் பிபா மகா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மகாங்கிற வார்த்தை வந்து நமக்கு வர்த்தமான காலத்துல வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த விசர்க்கம் போய் வெறும் அங்க வந்து மா மட்டும் போட்டீங்கன்னா அது வந்து பிரேரணா, அதாவது நமக்கு வந்து ஆர்டர் ஃபார்ம்ல மாறும். வயம் பிபாம நாங்கள் குடிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்துல அது வந்துடும். ஏற்கனவே இந்த மாதிரி பிபாமாங்கிறது படிச்சோம் இல்லைங்களா? படிச்சிருப்போம். அது எதுல படிச்சிருக்கோம்னா பூத காலத்துல அதே தான் வந்திருக்கு நமக்கு. ஆனா அதுக்கு முன்னால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிற ஒரு எழுத்து சேர்த்து படிச்சிருப்போம். அப்பிபாமா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால வந்து அதுக்கும் இதைக்கும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்பிபாமாங்கிறது வந்து பூத காலம். இது விட்டுட்டு வெறும் பிபாமான்னு சொன்னீங்கன்னா அது வந்து பிரேரணா. இதுதான் வித்தியாசம். சின்ன 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 வித்தியாசங்கள், ஆனா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற முறையில தான் அதை கொடுத்துருக்காங்க. ஆத்மையை பத்தினே வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா உங்களுக்கு அது கேட்க மாட்டாங்க. அதனால வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்றேன். ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் அங்கே இல்லை. அதனால நான் ஜஸ்ட் மூவ் பண்றேன். அதனால நிறைய வந்து உங்களுக்கு இங்க பிராக்டிஸிங் அந்த அளவுக்கு இருக்காது. மனப்பாடம் பண்றது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கச்சது கச்சதாம் கச்சந்து கச்ச கச்சதா கச்சதம் கச்சத கச்சானி கச்சாவ கச்சாமா. இது ஜஸ்ட் நீங்க பார்த்தா இந்த இது மனப்பாடம் பண்ணாலே போதும் உங்களுக்கு. மற்றபடி சப்ஜெக்ட்லாம் ஒண்ணுதான் வரப்போகுது. வெறும் வேற வேற பிரயோகங்கள் தான் அதனால இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பார்க்க போறது விபக்தி. நான் ஏற்கனவே கொஞ்சம் முன்னாலேயே அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுவரை
நீங்கள் வினைகளின் வெவ்வேறு வடிவங்களை கற்றறிந்தீர்கள். இப்பொழுது வெவ்வேறு வேற்றுமைகளை அறிய முயலுங்கள். நம்ம கச்சதி, கச்சாமி, அகச்சத், கச்சானி, இந்த மாதிரி நிறைய வெர்ப பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நிறைய ரூபங்கள் படிச்சாச்சு. அதான் வினைகளின் வெவ்வேறு வடிவங்கள் சொல்றாங்க. கச்ச, அப்புறம் வந்து சஹா படது, இந்த மாதிரி நிறைய ரூபங்கள் படிச்சாச்சு. அது எதோட கிரியாபதத்தோட படிச்சாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது வேற்றுமை உறுப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை கவனிக்கவும். சித்திரகாரஹ சித்திரம் லிகதி. தக்ஷகஹ காஷ்டம் தக்ஷதி. கபயஹ தருண் ஆரோகந்தி. கபயஹனா வானராக. கபிஹி என்கிற வார்த்தையுடைய புளூரல் ஃபார்ம் கபயஹ. முனையஹ ரமாபதிம் அபஜன். ரமாபதி யாரு? சிவன். சிவனை வந்து அவங்க வணங்குறாங்கன்னு நான் சொல்றாங்க. முனையஹா, முனிஹி என்கிற சப்தத்தோட பகுவச்சனம். சிஷவஹா சப்த ரூபாவலின் படந்தி. சிசுஹு என்கிற வார்த்தையோட புளூரல் ஃபார்ம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கவயஹா பத்யானி லிகந்தி. கவிஞர்கள் பாடல்களை எழுதுகிறார்கள். தீராக கிரீன் ஆரோகந்தி. தைரியசாலிகள் மலைகளை ஏறுகிறார்கள். சத்ரவஹா நகரம் ஆக்கிரமந்தி. இங்க ஆக்ராமந்தின்னு இருக்கு, ஆக்கிரமந்தி ஆக்சுவலி இங்க இந்த இது வராது. சாத்ராக, சத்ரு என்கிற வார்த்தையுடைய புளூரல் ஃபார்ம் தான் சத்ரவஹா, நீங்க கொடுத்துருக்காங்க. சாத்ராக குருன் அப்ரிச்சன். மாணவர்கள் குருவை வினவினார்கள். குரவஹா, குருஹு என்கிற சப்தத்தோட பகுவச்சனம் தான் இங்க குரவஹா. குரவஹா உத்தராணி அவதன். ஸோ இதுல வந்து நிறைய நியூ வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் இங்க வந்து உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியா நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்ல வர்றாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்ப பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு முதலாம் வேற்றுமை உறவு சென்டென்ஸ் அண்ட் இரண்டாம் வேற்றுமை உறவு சென்டென்ஸ். எப்படி? வெறும் சித்திரகாரஹ லிகதி சித்திரம். அப்போ இது வந்து முதலாம் வேற்றுமை உறவு மு. இது வந்து இரண்டாம் வேற்றுமை உறவு. லிகதி எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? சித்திரக்காரரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஏன்னா சித்திரக்காரக ஒருமை, அதனால லிகதிங்கிறது ஒருமையில தான் இருக்கு. சித்திரக்காரங்கிறது பிரதம புருஷா, அதனால இங்கே லிகதிங்கிற பிரதம புருஷன் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரதமா விபக்தி நம்ம டெக்னிக்கல் ப்ராப்ளம் எழுத முடியலனால இப்ப எழுதலாம். பிரதமா விபக்தி சித்திரக்காரா. சித்திரம் வந்து த்விதியா விபக்தி. இரண்டாம் வேற்றுமை உறவு. இந்த லிகதி வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா சித்திரக்கார என்கிற வார்த்தையை வந்து பேஸ் பண்ணி வருது. சித்திரக்காரக லிகதிங்கிறதா இல்ல. இது முழுக்க முழுக்க எல்லாமே வந்து முதலாம் என்ற இரண்டாம் வேற்றுமையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
அதனுடைய ரூபங்கள் பாருங்க, இரண்டாம் வேற்றுமையோட ரூபங்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அகாராந்தம் வந்து ராமம், ராமான், இது வந்து ஏகவச்சனம், இது வந்து பகுவச்சனம். அதாவது நான் ராமனை அழைக்கிறேன், அகம் ராமம் ஆஹ்வயாமி, அகம் ராமான் ஆஹ்வயாமி, நான் ராமர்களை கூப்பிடுகிறேன் என்கிறது. அதே மாதிரி ஸ்திரீலிங்கத்துல வந்து இங்கே கொடுத்திருக்காங்க ஆகாராந்தம் ரமா, ரமாம். பகுவச்சனத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்படி? அகம் பாலிகாஹ தத்ர கச்சந்தி, பாலிகாஹ தத்ர கச்சந்தி, சிறுமிகள் அங்கே செல்கிறார்கள். சிறுமிகள், நான் வெறும் கச்சந்தி மட்டும் போடுறேன், ஓகேங்களா? இது வந்து இங்க பாலிகாக வந்து பிரதமா விபக்தி, கச்சந்தி வந்து இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. பாலிகாக பகுவச்சனம்னால இங்கேயும் வந்து கச்சந்திங்கிறது பகுவச்சனம். இதே இது பாருங்க எப்படி இரண்டாம் வேற்றுமை அது மாறுதுன்னு பாக்குறேன். அகம் பாலிகாக பஷ்யாமி. அப்போ இங்க பாத்தீங்கன்னா மீனிங் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வார்த்தை பாலிகாகங்கிற வார்த்தை வந்து அது வந்து பிரதமா விபக்தியில இருக்கா இல்ல இரண்டாம் வேற்றுமை இருப்பது திவித்தியா விபக்தியில இருக்கான்னு உங்களுக்கு புரியும். நான் சிறுமிகளை பார்க்கிறேன். அப்போ சப்தத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பாலிகாகங்கிறது அப்படியே தான் நிக்குது. ஆனா எப்போ நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்றோமோ அப்பதான் அதனுடைய மீனிங்ஸ் வந்து என்னங்கிறது நமக்கு புரிய வருது. அகம் பாலிகாக பஷ்யாமிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, நான் சிறுமிகளை பார்க்கிறேன்னு சொல்லி சிறுமிகள் என்கிற வார்த்தை வந்து அங்கே இரண்டாம் வேற்றுமை உருவா மாறி சிறுமிகளை என்கிற இதுக்கு மாறுது. ஆனா உருவத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கவனத்தோட இங்க நீங்க பார்க்கணும். உடனே டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே இம் சேர்ந்திருக்கு பாருங்க. எல்லா சப்தங்களோடையும் மேக்சிமம் எப்படி இருக்கும், உங்களுக்கு இம் இருக்கும். நாமளும் என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? பாலிகாஹா சொல்லி இருக்கிறத பாலிகாம்னு மாற்றுவோம், இம்னு சேர்த்துருவோம். பாலிகான்னு போட்டீங்கன்னா அது சிங்குலரா இருக்கும், ப்ளூரலா இருக்காது. அதனால கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இரண்டாம் வேற்றுமை விட ஸ்திரீலிங்கத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் நபும்சகலிங்கத்திலையும் வந்து ஒருமையும் சேமா இருக்கும், பன்மையும் சேமா இருக்கும். வனம் அஸ்தி, வனம் அஸ்தி, அகம் வனம் பஷ்யாமி. எப்படி? காடு இருக்கிறது, இங்க வந்து பிரதமா விபத்தில இருக்கு. இந்த காடுங்கிற வார்த்தை வந்து பிரதமா விபத்தில இருக்கு. இந்த வெறுப்பை வந்து இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா அகம் வனம் பஷ்யாமி, நான் காட்டை பார்க்கிறேன் வரும்பொழுது என்ன ஆகுது, இந்த வனம்ங்கிற வார்த்தை வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலும் அங்க வந்து ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணதுனால அது இரண்டாம் வேற்றுமை உருவா மாறுது. ஸோ அதனால வந்து இந்த ஸ்ரீலிங்கமும் நபும்சகலிங்கமும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க கவனமா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இங்க இம்ம போட்டிருக்கேன், இங்க எதுக்கு அனுஸ்வாரம் போட்டிருக்கேங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஃபாலோவிங் லெட்டர்ஸ் வந்து என்ன இருக்கு, வவல்ஸ் இருக்கு. அதனால இம் அண்ட் மா அண்ட் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இங்கே வந்து அனுஸ்வாரா போட்டிருக்கேன், ஏன்னா ஃபாலோவிங் லெட்டர் வந்து கான்சனன்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து நான் டாட் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு இதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி நான் சொன்ன விவரங்கள் தான் உங்களுக்கு இங்கே அவங்க மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்களே ஒரு தடவை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சர்வநாம சப்தம் ப்ரோனவுன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சப்தங்களை பத்தி
பெயர் பொது பெயர் சொல். பிரதி பெயர் சொல் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இங்க வந்து ப்ரோனவுன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது எப்படி வருது? தம் எப்படி சஹாங்கிறத வந்து எப்படி மாறுது? தம் என்கிறத மாறுது. சஹா தத்திர கச்சதி, அவன் அங்கு செல்கிறான். அகம் தம் ஆஹ்வயாமி, நான் அவனை அழைக்கிறேன். அப்போ அந்த சஹாங்கிறது வந்து சம்னு வராது, தம்னு வரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நீங்க வந்து நல்லாவே இதை படிச்சுக்கணும். அதே மாதிரி தே, சஹாவோட புளூரல் ஃபார்ம் வந்து தே, அதனுடைய இரண்டாம் வேற்று விருப்பு தான். அகம் தான் ஆஹ்வயாமி, நான் அவர்களை கூப்பிடுகிறேன் அங்கிற மாதிரி இது வரும். ஸ்ரீலிங்கத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது முதலாம் வேற்றுமருவு இரண்டாம் வேற்றுமருவு மாற்றம் கிடையாது. நபும்சகலிங்கத்திலையும் அந்த மாற்றம் கிடையாது. தகாராந்தம் சொல்லி சொன்னீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து ஒரு ரூட் வேர்டு உண்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்ப எப்படி ராமஹாங்கிறதுக்கு வந்து ரூட் வேர்டு என்னன்னு படிச்சோம்? ராம இல்லைங்களா? அப்ப எப்படி முடியுதுன்னு சொன்னேன்? அகாராந்தஹா புல்லிங்கஹா ராம சப்தஹா. ராமஹா சப்தஹா நம்ம படிக்கிறது இல்லை, ராம சப்தஹான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இதே மாதிரிதான் சஹாங்கிற வார்த்தை வந்து அதனுடைய ரூட் எப்படி பிடிச்சுன்னா தத். அதனுடைய ரூட் வேர்டு என்னது? தத். எனர்ஜி டோட்டலாகவே டிஃப்ரெண்டா வருதுன்னு அது அப்படித்தாங்க. அது வந்து ஆல்ரெடி பாணினி மகர்ஜி எழுதி வச்சுட்டார், இது இப்படித்தான் சொல்லி எழுதி வச்சுட்டார். நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பார்த்துக்கணும், வேற வழி இல்லை. தகாராந்தகா. அப்போ தத்துங்கிறதுனால தான் இங்க தா இருக்கிறதுனால தகாராந்தம். தா என்று முடியக்கூடிய சொல் அது புல்லிங்கத்துல எப்படி மாறுது? அது சகவா மாறுது புல்லிங்கத்துல, ஸ்ரீலிங்கத்துல சாவா மாறுது, நபும்சகலிங்கத்துல தத்தா மாறுது. அவ்வளவுதான். ஆனா அதனுடைய அந்தம் பார்த்தீங்கன்னா தகாராந்தம் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஸ்ரீலிங்ககான்னு சொன்னேன். ஸ்ரீலிங்ககா அஸ்மத் சப்தா தகாராந்தः ஸ்ரீலிங்ககः அஸ்மத் சப்தா அகம் ஆவாம் வயம். அப்போ அகம் என்கிற வார்த்தை எப்படி மாறுது? மாம்னு மாறுது. அதே மாதிரி வயம் என்கிற வார்த்தை வந்து அஸ்மான் என்கிற வேர்டா மாறுது. இது வந்து உங்களுக்கு பழக பழக ரொம்ப ஈஸியா அது புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நிறைய கிராமட்டிக்கல் ஃபார்மேஷன் நிறைய உங்களுக்கு சொல்ற மாதிரி தோணும். பட் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி புக்ல படிச்சதுதான். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸோட நான் சொல்றேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் எக்ஸாமுக்கெல்லாம் வர கேட்க மாட்டாங்க. எதுக்கு இது தகாராந்தம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ், நான் உங்களுடைய நாலேஜுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும்னு சொல்றதுக்காக தான். இரண்டாம் வேற்றுமையின் சில விதிகள். இது வந்து பைகாட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்து தமிழ் ஒரு ஒரு பாதி பாகம் வந்து உங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கும், மிச்சம் பாதி பாகம் வந்து உங்களுக்கு தமிழ்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். அந்த பாதி பாகம் வந்து எழுதுறதுல வந்து நிறைய வாட்டி வந்து இரண்டாம் வேற்றுமை உருவிற்கான விதிமுறைகளை எழுதுகிறேன்னு சொல்லி நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். இது நீங்க அப்படியே தமிழ்ல எழுதுறீங்கன்னா போதும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப மறுபடியும் இங்க கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. இருந்தாலும் ரீட் பண்றேன். எதை அல்லது யாரை என்னும் கேள்விகளுக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருளாகும். செய்வினையில் செய்யப்படும் பொருள் இரண்டாம் வேற்றுமை ஏற்கிறது. பாலகா சித்திரம் லிகதி. பாலகா கிம் லிகதி? சித்திரம், ஓவியத்தை. அதே மாதிரி திஷ்டதி வசதி. திஷ்டதினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நிற்கிறான். வசதி வசிக்கிறான். எழுத்து புரியுதுன்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வசிக்கிறான், இருக்கிறான், வசிக்கிறான் சொல்லி இங்க ரெண்டு மீனிங்ல ஒரு ரெண்டு வெர்பு இருக்கு இல்லைங்களா? நிற்கிறான்னு சொன்னா பொதுவா நீ எங்க நிக்கிற நம்ம கொஸ்டின் கேட்போம். நான் வந்து தெருவுல நிக்கிறேன். நீ எங்க நிக்கிற? நான் வீட்டுக்குள்ள நிக்கிறேன்.
நீ எங்க நிக்கிற, நான் மொட்டை மாடியில இருக்கேன், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ கிரகே திஷ்டாமி, மார்கே திஷ்டாமி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இது ஆக்சுவலி இந்த பிரயோகத்தோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஏ சவுண்ட்ல முடியுது. நான் தெருவில் நிற்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன். இந்த இல் சவுண்ட் வந்து 7ஆம் வேற்றுமை உறவு தான் ஆக்சுவலி. 7ஆம் வேற்றுமை உறவு தான் ஆக்சுவலி. இது கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். இந்த 2ஆம் வேற்றுமை உறவு வந்து இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வசதி, வசிக்கிறான், எங்கே வசிக்கிறான், வீட்டில் வசிக்கிறான், காட்டில் வசிக்கிறான். இந்த மாதிரி இல் சவுண்ட் தான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா. அப்ப இல் சவுண்ட் கொடுக்கும் பொழுது அதனுடைய வேற்றுமை பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை தான். ஆனா அந்த திஷ்டதி வசதிக்கு முன்னால அதி என்கிற ஒரு பிரிஃபிக்ஸ், பிரிஃபிக்ஸ் என்னது, முன்னொட்டு சொல். தமிழ்ல வந்து முன்னொட்டு சொல். அதாவது என்ன அர்த்தம், க்ஷமிதான், உபசர்க்கம் நம்ம சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க. முன்னொட்டுடன் வரும் பொழுது 7ஆம் வேற்றுமையை குறித்தாலும் 2ஆம் வேற்றுமையை ஏற்று வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வரும்னா, இப்போ நிற்கிறான் வசதின்னு வச்சுக்கோங்களேன். வசதின்னு வரும் பொழுது 7ஆம் வேற்றுமை வருது. ஆனா அதிவசதி, அதிங்கிற ஒரு முன்னொட்டு சொல்லோட அந்த வசதியை வந்து வெறுப்பு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா கிரகேன்னு வராது. எப்படி வரணும், கிரகம் அதிவசதி, கிரகம் அதிவசதி. எப்படி மீனிங் வரும், வீட்டை இருக்கிறானா, வசிக்கிறானா. அது எப்படின்னா அது அப்படி அந்த மாதிரி அர்த்தம் நீங்க எடுக்கக்கூடாது. அதிங்கிற ஒரு முன்னொட்டு சொல் மட்டும் வரும் பொழுது மட்டும் அது வந்து 2ஆம் வேற்றுமை உறவோடு தான் நீங்க எழுதணுமே தவிர 7ஆம் வேற்றுமை எழுதக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இல்ல டவுட் இருக்குன்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க ஒரு தடவை வீடியோ பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவா என்ன சொல்றாங்கன்னா திஷ்டதி வசதிங்கிற மீனிங் வந்து உங்களை பார்த்தாலே டக்குன்னு வந்து நிற்கிறான், வழியில் இருக்கிறான், வீட்டில் இருக்கிறான்ங்கிறது வந்து உங்களுக்கு 7ஆம் வேற்றுமை தான் தெரியும். ஆனா சம்ஸ்கிருதத்துல வந்து இந்த 2 வெர்பு மட்டும்தான், வேற எதுக்குமே நீங்க வந்து அதிகச்சதி, அதிபடதி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த 2 வினைச்சொல்லுக்கு மட்டும் எப்போ அதியோட யூஸ் பண்றோமோ, அதி என்ற பிரிஃபிக்ஸோட யூஸ் பண்றோமோ அங்க வந்து 7ஆம் வேற்றுமை இருக்காது. அது வந்து எப்படி இருக்கும், 2ஆம் வேற்றுமையோட தான் நீங்க எழுதணும்ங்கிறதா நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால அது மீனிங்ல பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனா தெரியும். கண்டிப்பா இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தானே இந்த எக்ஸாமே இல்லைங்களா. அதனால வந்து நாம வந்து எந்த அளவுக்கு கவனமா அது எழுதணும்னு சொல்றதுக்காண்டி பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கே மேபி இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். அதனால வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 3வது பாயிண்ட் வந்து அபிதா, பரிதா, உபயதா. அபிதா, அபி, உபய இந்த ரெண்டுக்குமே வந்து மீனிங் ஒண்ணுதான், இருபுறம் அர்த்தம். 2 sides, both the sides அர்த்தம். பரிதகனா சுற்றிலும், அரவுண்ட்னு அர்த்தம். நம்மை சுற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லட்டுகம், லட்டுன்னு வச்சுக்கோங்களேன். லட்டுகம் பரிதகா பிபீலிகாக சந்தி. அப்போ நீ எப்போ இந்த பரிதகாங்கிற வார்த்தை யூஸ் பண்றோமோ அப்போ வந்து கண்டிப்பா 2ஆம் வேற்றுமை தான் யூஸ் பண்ண ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வந்து நம்ம எப்பவுமே மீறக்கூடாது.
அதே மாதிரி உபயத்தகா இரு மருங்கிலும், இரண்டு சைடு, போத் சைட்ஸ் வரும்போது அப்ப எப்படி மார்க்கம் உபயத்தகா விருக்ஷாக சந்தி, அது வழியினுடைய இருபுறமும் அர்த்தம். ஆனா தமிழ்ல பார்க்கும்போது வேற ஒரு மீனிங்ல வருதுன்னா கண்டிப்பா மாத்ருபாஷாவுக்கும் கண்டிப்பா சம்ஸ்கிருதத்துடைய கிராமர் லிட்டில் பிட் கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு நான் சொல்றேன். வழியின் இரு மரங்கிலும் நம்ம பொதுவா தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா வழின்னு வரும்போது அங்கே 6ஆம் வேற்றுமை தான் வரணும். அப்போ மார்க்கசிய உபயத்தகா வரணும்னா அப்படி கிடையவே கிடையாது. மார்க்கம் உபயத்தகா அங்கிறது தான் கரெக்டான பிரயோகம்ங்கிறது தான் நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா தம் அபிதகா அரண்யானி சந்தி, எதனுடைய இரு மருங்கிலும் இருபுறமும் இல்ல சுற்றி காடுகள் இருக்கின்றன. அப்போ ஹிமாலயம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து வினா. வினான்னா இல்லாமல் அர்த்தம். அதாவது வித்தவுட். எப்போ இந்த வித்தவுட் என்கிற மீனிங்ல வந்து ஒரு வார்த்தை வருதோ அங்கே வந்து கண்டிப்பா 2ஆம் வேற்றுமை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜலம் வினா மீனஹா ந ஜீவதி, மீனானது தண்ணீர் இல்லாமல் வாழாது. அப்போ இந்த வினாங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருதம் வினா சம்ஸ்கிருதி நாஸ்தி. இந்த மாதிரி வினாங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம வந்து 2ஆம் வேற்றுமை தான் நீங்க சொல்லணுங்கிறது இங்க விளக்கமா கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அபியாசங்கள் தான். இது நம்ம அப்படியே நான் கிளக்க போறேன். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு அதை எழுதி பாருங்க. டவுட் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம பார்க்கலாம். வியாபகாரிக சப்தா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி என்னென்ன பொருள்கள் நமக்கு இங்க இருக்கணுமோ அது எல்லாமே ரொம்ப அழகா வரிசைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்து மனப்பாடம் பண்ணி பிரகீடிகா இதுவும் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதுல இருந்து 1 மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஷ்ணோஹோ கா வல்லபா தேவி, விஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமானவள் யார்? வல்லபான பிடித்தமானவள். பிடித்தமானவள் யாரு? லோக திரிதயசாரிணி, உலகத்தையும் வந்து சஞ்சரிப்பவள். அதாவது எல்லா உலகத்துக்கும் சென்று வருபவங்கன்னு அர்த்தம். வர்ணோ ஆத்யந்திமோ தத்வா கஹ சப்தா துல்லியவாச்சகா. அதான் ஆரம்பத்துல வந்து ஒரு லெட்டரும் அந்திமா ஆத்திய அந்திமம். ஆத்தியன்னா ஆரம்பம். வர்ணவ் அங்க வந்து வர்ணாவாத்தியந்திமம்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் பிரிச்சு சொல்றேன். அந்த எழுத்தோட ஆரம்பத்திலையும் முடிவிலையும் வந்து ஒரு எழுத்து சேர்த்து பார்த்தோம்னா அது வந்து துல்லிய வாச்சகா, சமானம் என்கின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையா வரும்னு சொல்றாங்க. அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். சரஸ்வதிக்குரிய இது சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. ஏற்கனவே பாடம் நடத்தும் பொழுது நான் சொன்னேன், பெண்களுடைய பெயர்கள் வந்து மேக்சிமம் வந்து எதுல இருக்கும், ஒண்ணு ஆ சவுண்டு இல்ல ஈ சவுண்டுன்னு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி என்று சொல்லி குறில் கொடுத்திருக்காங்க, ஷார்ட் வவல் கொடுத்திருக்காங்க. அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கிடையாது. இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா எப்படி நம்ம வந்து சரோஜினி மார்க் மறுபடியும் ஆரம்பிச்சாங்களா? பார்த்தா நீங்க எதுவும் தொடாதீங்க. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி. இங்க எப்படி எந்த பிரயோகத்துல கொடுத்திருக்காங்கன்னா சம்போதன பிரதமான்னு சொல்லுவாங்க. வெளி வேற்றுமை, வெளி வேற்றுமை, அதாவது கூப்பிடுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அப்போ அந்த ஈ சவுண்ட் என்னவா மாறும்னா இ சவுண்டா மாறிடும். சரஸ்வதிங்கிற ஒரு சவுண்ட் வந்து எதா மாறும், இ சவுண்டா புரிதா மாறிடும். ஹே சரஸ்வதி, ஹே சரஸ்வதியே, நமஸ்துபியம் நான் உன்னை வணங்குகிறேன், வரதே எனக்கு வரப்பு கொடு,
இப்படி ஒண்ணு கேட்கும் போது நம்ம சும்மா கேட்போமா? அப்படி கேட்ட உடனே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப காம ரூபிணி, அதாவது வேண்டியதெல்லாம் அளிப்பவளே சொல்லி அவங்க மேல கொஞ்சம் இது பண்றாங்க, ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றாங்க. என்ன எதுக்காக வரம் கேட்கிறேன்? வித்யாரம்பம் கரிஷ்யாமி, நான் வந்து கல்வியை ஆரம்பிக்க போகிறேன். சோ அதனால வந்து சித்திர் பவது, சித்திர் பவது, எப்பவுமே எனக்கு வெற்றி கிடைக்கட்டும். யாருக்கு? மே என்ன கொடுத்துருக்கு? மேனா எனக்குன்னு அர்த்தம். அது வந்து ஒரு கிராமருடைய ஸ்ட்ரக்சர். நீங்க அடுத்தடுத்த போகும்போது படிப்பீங்க. எப்போ? சதா, எப்பவுமே. நான் இன்னைக்கு கேட்கறேன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே எனக்கு என்ன செய்யணும்? படிக்க போகும்போது நீ எனக்கு அதுல வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதா இந்த ஒரு பிரயோகம். சரஸ்வதி நமஸ்துபியம், சரஸ்வதி நமஸ்துபியம் சொல்லிங்கன்னா அது தப்பு தான் அது. அதனால வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது ரொம்ப கான்சியஸா நம்ம அது கரெக்டா சொல்லணும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி நீலக்னி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதாங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொன்னு சரஸ்வதிக்குரிய நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீர புரவாசினி त्वामहं प्रार्थये नित्यं विद्यां बुद्धिं च देहि मे. நமஸ்தே சாரதே தேவி, இங்க நம்ம சாரதா தேவி தானே படிச்சிருக்கோம். இதுவும் இதே மாதிரிதான். சம்போதன பிரதமா, சம்போதன பிரதமானா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிவேற்றுமை. வெளிவேற்றுமையில வந்து சீதாங்கிற சப்தம் வந்து எப்படி மாறும்? சீதேன்னு மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ராமாங்கிற சப்தம் எப்படி மாறும்? ராமங்கிற வார்த்தை வந்து ராமன்னு மாறிடும், அந்த விசர்க்கம் போயிடும். அப்போ ஹே சீதே தான் வரும். அதே மாதிரி ஹே சாரதே தேவிங்கிற வார்த்தை பாருங்க, அதுவும் புரிதா இருக்கு. தேவி, ஹே தேவி, ஹே சாரதா தேவி, நான் உன்னை வணங்குகிறேன். நமஸ்தே, நான் உன்னை வணங்குகிறேன். நீ எங்க? காஷ்மீர புறவாசினி, நீ காஷ்மீர புறத்தில் வசிப்பவள் அர்த்தம். காஷ்மீர்ல தான் தரதி தேவியோட இது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அங்கேதான் நீ வசிக்கக்கூடியவள். துவாம் அகம் பிரார்த்தையே, நான் உன்னை வணங்குகிறேன். எப்படி? நித்தியம், பிரதிதினம், டெய்லி. என்ன வேணும்? வித்யாம் புத்தியும் ச தேகிமே, எனக்கு கல்வியும் புத்தியும் கொடு தேகி சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாங்க. அதுதான் அந்த சங்கராய விஷயங்களை கொடுத்துருக்கு. சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சயம். ஏற்கனவே வந்து நம்ம ராமாயணத்தை பத்தி படிச்சோம், உபனிஷத் பத்தி படிச்சோம், புராணங்களை பத்தி படிச்சோம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம படிக்க போறது மகாபாரதத்தை பத்தி. பாரதம் பஞ்சமோ வேதா, அதாவது மொத்தம் 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வனம் இல்லைங்களா? ஆனா நம்முடைய இந்து கல்ச்சர்ல வந்து 5வது வேதத்திற்கு தகுதியானதுன்னு சொல்லி எது நினைக்கிறாங்கன்னா இந்த மகாபாரதம் தான் நம்ம வந்து 5வது வேதமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கால்குலேஷன் இல்ல, வேதங்கள்ங்கிறப்ப 4 தான். பட் அந்த அளவுக்கு ஈக்குவல் டு சொல்லி சொல்றது அந்த பஞ்சமோ வேதகாங்கிறது. இந்த பகவத்கீதை மகாபாரதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நிறைய சம்பவங்கள், நீதி கதைகள்லாம் உள்ள இருக்கு. அதே மாதிரி இந்துக்களுக்குரிய புனித உபதேசம் கீதை சொல்லக்கூடிய பகவத்கீதை வந்து இந்த மகாபாரதத்துலதான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மகாபாரதத்தினுடைய ஒரு சிறப்பை பத்தி சொல்றதுக்காக வேண்டி இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்க எங்கே போனாலும் சொல்லலாம். எதி ஹாஸ்தி தது அந்யத்ர என்னே ஹாஸ்தி ந தத் குவசித். அதாவது எத் இக அஸ்தி, அதான் அங்க 3 வார்த்தைகள் பாருங்க, ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் சந்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு போக போக வரப்போற வகுப்புகளுக்கு தெரியும். எது இக அஸ்தி, எது எந்த ஒரு விஷயம் வந்து இந்த மகாபாரதத்துல இருக்கோ அது அந்நியத்திர, அது வந்து கண்டிப்பா வேற எங்கேயும் நீங்க பார்க்கலாம். எது ந இக அஸ்தி, இங்க பாத்தீங்கன்னா அதோட ஒரு இது பாருங்க, 4 வார்த்தைகள் சேர்த்து இதை கொடுத்துருக்காங்க. என்னேஹாஸ்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது என்ன என்னேஹாஸ்தினா வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எது
ந இஹ அஸ்தி, எந்த விஷயங்கள் வந்து மகாபாரதத்துல இல்லையோ ந தத் குவச்சித், அது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து மகாபாரதத்துல இருக்கும். மகாபாரதத்துல இந்த விஷயம் இல்லையா, அப்ப அந்த உலகத்துல வந்து அந்த விஷயம் இருக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான அந்த மகாபாரதத்தை பத்தி ஒரு சிறப்பை பத்தி சொல்றதுக்கான அந்த ஒரு வார்த்தை தான் இதுல. அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தமிழ்லயே கொடுத்துருக்காங்க, அதை நீங்க ஒரு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வியாச ரகசியம்னு சொல்லக்கூடிய அந்த கதைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். விநாயகர்கிட்ட வந்து இவர் போய் கேட்கிறாரு, வியாச பகவான் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் மகாபாரதம் எழுதணும், ஆனா நானே யோசிச்சு எழுதுனா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால வந்து நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சொல்லி அவர் போய் பிரார்த்தனை பண்றார். உடனே வந்து அவர் சொல்றாரு, சார் நான் எழுதுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க வந்து கண்டினியூஸா எனக்கு நீங்க சொல்லிட்டே வரணும். அப்படி சொன்னீங்க மட்டும்தான் நான் என்ன செய்வேன், அது எழுதுவேன். எங்கேயாவது நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா அங்கே நான் வந்து நானும் ஸ்டாப் பண்ணிட்டு நானும் போயிடுறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவரும் வந்து கண்டிப்பா நீங்க அப்படியே பண்ணலாம், ஆனா அதுக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நான் சொல்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை எழுதணுமே தவிர, அப்படி புரியாம நீங்க அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்க அங்கே மகாபாரதத்தை எழுதக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அதுக்கும் வந்து விநாயகர் ஓகேன்னு சொல்றாரு. அப்போ மகாபாரதத்தை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், வியாச பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல 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 அப்ப என்ன செய்யறாருன்னா, ரொம்ப தெளிவா ரொம்ப அறிவுபூர்மையா வியாச பகவான் என்ன பண்றாரு, ரொம்ப கடினமான ஸ்லோகங்களை வந்து அப்பப்ப சொல்றாரு இடையில இடையில. அந்த ஸ்லோகங்களுடைய மீனிங் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்குள்ள மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர் என்ன செஞ்சாரு, யோசிச்சு ஸ்லோகங்களா சொன்னாருங்கிறதுதான் நம்முடைய அந்த மகாபாரத ரிட்டர்ன்ல வந்து இருக்கிற ஒரு கதை. ஸோ அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கடினமா இருக்கும், அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அது எல்லாமே தனியா பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சதே வந்து கிட்டத்தட்ட வந்து 800க்கும் மேல, 800 ஸ்லோகத்துக்கும் மேல. அதுக்கு பேரு வந்து வியாச ரகசியம் சொல்லி அதுக்கு பேரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். இன்னொரு விஷயம் வந்து மகத்வத்வாத் பாரத்வத்வாத் ச மகாபாரதம் உச்சத்தை. எதுக்கு இதுக்கு பேரு மகாபாரதம் என்ன பேருனா, ஒண்ணு வந்து இதனுடைய சிறப்பாலையும், இன்னொன்னு வந்து பாரம்னா வெயிட். அந்த வெயிட்டோட காரணம் தான். வெயிட்னா இந்த புத்தகத்துல சைஸ் கிடையாதுங்க. உலகத்திலேயே வந்து மிக அதிகமான செயல் உள்ள ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மகாபாரதம். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து மகாபாரதம் சொல்லி வந்துச்சுன்னு சொல்லி இன்னொரு மகாபாரதத்தினுடைய ரொம்ப அழகான ஒரு கூற்றை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. வித்யாயாக மகத்துவம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது நீங்களே படிக்கக்கூடியதுதான். ஜஸ்ட் ஒரு துவம் மந்திரி ஸ்தானி திஷ்ட என்கிற வார்த்தை தான் நமக்கு எதுல இருக்கு, கொட்டேஷன் மார்க்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் சொட்டி பொருள் விளக்கம் வந்து எப்படி எழுதுனுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை பேஸ் பண்ணி அதை நீங்க எழுதலாம். ஓகேங்களா? சம்ஸ்கிருத விவகாரம் கலோக்கியில இருந்து நம்ம என்ன பேசணுங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்மங்கிற ஒரு பிரயோகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சு பாருங்க, சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு கிளாரிஃபை பண்ணலாம். சுபாஷிதம் ஆச்சாரியார் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சோமேதயா பாதம் சப்ரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேணச்ச. ஒவ்வொரு மாணவரும் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவோம். பொதுவாகவே வந்து மாணவர்கள்ட்ட வந்து ஏண்டா நீ மார்க் வாங்கலன்னு சொல்லி கேட்டோம்னா அடுத்த செகண்ட் வந்து மாணவர் என்ன சொல்லுவாரு, எங்க சார்ல ஒழுங்கா சொல்லி கொடுக்கலாமா சொல்லி உடனே என்ன செய்வாங்க, அவங்க ஆசிரியர் மேல வந்து அந்த பழியை தூக்கி போடுவாங்க இல்லைங்களா? ஆனா இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கும். ஆச்சாரியர் ஒரு மாணவன் வந்து கல்வி கத்துக்கிற அந்த 100% வந்து எப்படி கத்துக்கிறாங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் வந்து ஒரு மாணவன் வந்து தன்னுடைய கல்வியை கத்துக்கிறான். எப்படி? ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தே. பாதம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பாதம்னா கால் பகுதின்னு அர்த்தம். ஒரு மாணவனுக்கு வந்து கால் பகுதி தான் அந்த ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்கிறார். அது ஆசிரியரிடமிருந்து கால் பாகத்தை பெற்றுக் கொள்கிறான். பாதம் சிஷ்ய சுமேதையா.
இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து நீங்க உங்க மனசுக்குள்ளே என்ன செய்றீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு பாக்குறீங்க, நீங்க ரெஃபர் பண்றீங்க. அந்த ரெஃபர் பண்றது மூலமா வந்து உங்களுக்கு இன்னொரு கால் பாகம் 25% வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கோம், நாம இப்ப நான் சொல்லிக் கொடுத்தா அப்படியே 100 பங்கு வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்லி தரேனோ அதுல வந்து உங்களுக்கு எது வருதுன்னா 25% மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வருது. மிச்சம் இருக்கிற நாலேஜ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி அடுத்ததுல சொல்லியிருக்காங்க பாருங்க. பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா, மேதான அறிவுன்னு அர்த்தம். சிஷ்யன் தன்னுடைய அறிவு கூர்மையை உபயோகப்படுத்தி ஆசிரியர் சொன்ன செயல் பாடத்தை வந்து திருப்பி திருப்பி அவர் வந்து யோசிக்கும் பொழுதுதான் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறது வந்து அந்த நாலேஜ் வந்து அவருக்கு கிடைக்கும். பாதம் சபிரம்மச்சாரிபியா. சரி, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உடனே நம்ம என்ன செய்வோம், நம்ம கூட படிக்கிற பசங்களோட அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆசிரியர் இப்படி சொல்லிடுறாரு, இப்படி இருக்கே, இது இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே, இது இப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்களே, இது வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த டிஸ்கஷன் மூலமா ஒரு 25% வந்து நமக்கு கிடைக்குது. சப் பிரம்மச்சாரிபியன்னா கிளாஸ்மேட்ஸ் அர்த்தம், நம்ம கூட படிக்கிறவங்கன்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிற அந்த 25% காலம் தான் கற்றுக் கொடுக்கும். பாதம் காலக்கிரமேனச்ச, அந்த சொன்ன செயல்களும் சரி, அந்த சொன்ன கருத்துக்களும் சரி, எப்போ நம்ம அதன்படி வாழ்ந்து காமிக்கிறோமோ அப்பதான் வந்து அந்த முழுமையான கல்வி வந்து நமக்கு கிடைக்கும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற ஹரிச்சந்திரனுடைய இது சொல்லிக் கொடுக்கிறார். அதை சொல்லிக் கொடுத்தது வந்து, ஓ ஹரிச்சந்திரன் இப்படிலாம் வாழ்ந்திருக்காரான்னு சொல்லி நான் என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வர சந்தேகங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன், நான் என்னுடைய கிளாஸ்மேட்ஸோட சேர்த்து படிச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். அப்போ மிச்சம் இது எப்பன்னா அந்த ஹரிச்சந்திரர் கதையில இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், வாழ்நாள் முழுக்க உண்மையாவே இருக்கணுங்கிறது. அது எப்போ நான் கத்துக்கிற மாதிரி இருக்கும், எப்போ அந்த கத்துக்கிட்ட அந்த கருத்தை வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் யூஸ் பண்றேனோ அப்பதான் வந்து அந்த கல்வியானது முழுமை அடைந்து. தவிர ஆசிரியர் வந்து முழுக்க முழுக்க வந்து இது கொடுக்கிறது கிடையாது என்று சொல்லி கொடுத்திருக்காங்க. சித்தார்த்தஜி, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியல. மந்த்ரா ஃபார் த கொஸ்டின்ஸ் ஆஃப் சுபாஷிதம் அப்படின்னா என்னன்னு தெரியல. நீங்க அட்மிட் பண்ணலாம், உங்களால பண்ண முடியும். பேக்ரவுண்ட் நாய்ஸ், நீங்க நிறைய நாய்ஸ் கேட்குது. ஓகே, நீங்க அப்புறம் தனியா கேட்டுக்கோங்க. நன்றி. பாடः ஆறாவது பாடம். கிரியா சித்திஹி சத்வே பவதி மகதாம் நோபகரணின்னு சொல்லி நம்ம போன பாடத்துல பார்த்தோம். 5வது பாடத்துல என்ன பார்த்தோம், பெரியோர்கள் வந்து அவங்க செய்யற செயல தான் அதனுடைய சக்சஸே தவிர அவங்க யூஸ் பண்ற உபகரணங்கள்ல டூல்ஸ்ல கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். இப்போ அடுத்ததுல வந்து சித்தே வாச்சி கிரியாயாம் மகதாம் ஏகரூபதா, மகதாம் ஏகரூபதா. அதாவது பெரியோர்கள் வந்து எப்பவுமே வந்து சித்தே, சித்தேன்னா மனம், சித்தம்னா மனம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து வாச்சி, வாச்சின்னா வாக்கியம்னு அர்த்தம், சொல்லுன்னு அர்த்தம். அது சொல்லா சொல்லுவாங்க. அந்த சொன்னது தான் கிரியாயாம் செயல்படுத்துவாங்க. அப்போ இந்த மூணுமே வந்து ஒன்னா தான் இருக்கும். யாருக்கு, மகதாம் பெரியோர்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறதான் சொல்லுவாங்க, சொல்றதான் செய்வாங்க. இதுதான் வந்து பெரியோர்களுக்கு அழகு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம போன பாடத்துல வந்து 5 புக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா, நிகழ்காலம் படிச்சோம், ஒருமை, பன்மை, உத்தம புருஷன், மத்தியம புருஷன், பிரதம புருஷ படிச்சோம், பூத காலம் படிச்சோம், அப்புறம் பிரேரணா படிச்சோம். இப்ப நம்ம 6வது புக்ல பார்க்க போறது வந்து பவிஷ்யத் காலம்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை பத்தி படிக்க போறோம்.
ஓகேங்களா? இதுவும் வந்து ரூபங்கள் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ரூபங்கள் எல்லாமே ஒண்ணுதான். அங்கே தீன்னு முடியும், இங்கேயும் தீ தான் முடியும். அதே மாதிரி யாச்சதே, யாச்சயிஷ்யதே அப்படிதான் வரும் உங்களுக்கு. பரஸ்மைபதிக்கு தீன்னு முடியும், ஆத்மநேபதிக்கும் தேன்னு தான் முடியும். அதுல எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இஷ்யங்கிற வார்த்தை வந்து சேர்ந்து வரும். அனுபவிஷ்ய, இந்த மாதிரி காஸ்ய, பாடயிஷ்ய, கமிஷ்ய, தண்டயிஷ்ய, இந்த மாதிரி இஷ்யங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சேர்ந்து வரும். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். ராமஹா ஸ்வஹ நகரம் கமிஷ்யதி. ராமன் நாளை நகரத்திற்கு செல்வான். மாதுலகா ஸ்வஹா ஆகமிஷ்யதி. தாய் மாமன் நாளை வருவார். நிர்தனாக கஷ்டம் அனுபவிஷ்யந்தி. ஏழைகள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். ஸ்வஹா சபாயாம் சகி காஸ்யதி. நாளை சபையில் தோழி பாடுவாள். அக்ரிம சப்தாகே குருஹு வியாக்கரணம் பாடயிஷ்யதி. அடுத்த வாரத்தில் குருவானவர் இலக்கணத்தை கற்பிப்பார், சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க தகான் வந்திருக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு அது வந்து இருமை. ஓகேங்களா? தவுன்னு வந்ததுனால, திவச்சனத்தை வந்ததுனால தாகான்னு வந்திருக்கு. எப்படி கச்சதி, கச்சதா, கச்சந்தி, அதே மாதிரி கமிஷ்யதி, கமிஷ்யதா, கமிஷ்யந்தி. அதான், வேற ஒரு மாற்றமும் கிடையாது. ரூபங்கள் எல்லாமே ஒண்ணுதான். சின்ன ஒரு வார்த்தை, ஒரு 2 லெட்டர் மட்டும் இங்க வரும். இஷ்யங்கிறது மட்டும் கொஞ்சம் சேர்ந்து வரும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஆத்மநேபதிக்கு வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. ஸ்பர்திஷ்யந்தே, வர்திஷ்யந்தே, இந்த மாதிரி வரும். பொதுவா வந்து பரஸ்மைபதிக்கு வந்து இதுலேயே வந்துடும். இப்ப எப்படி துவம் கச்சசின்னு வந்துச்சோ, இங்க வந்து அதே மாதிரி துவம் கமிஷ்யசி, துவம் பவிஷ்யசி, இதுவும் அதே மாதிரிதான். இதனுடைய இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரூபங்கள் மட்டும்தான் வேற வேறதா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு அந்த ரூபங்கள் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படதி, படதா, படந்திங்கிறது பఠிஷ்யதி, பఠிஷ்யதா, பఠிஷ்யந்தி. அங்க வந்து படசி, பఠிஷ்ய, அங்க வந்து படதா, படதான்னு வந்துச்சு. இங்க பఠிஷ்யசி, பఠிஷ்யதா, பఠிஷ்யதா. அங்க வந்து படாமி, படாவஹா, படாமஹான்னு படிச்சோம். இப்போ வந்து பఠிஷ்யாமி, பఠிஷ்யாவஹா, பఠிஷ்யாமஹான்னு சொல்லி நம்ம இங்க படிக்கிறோம். அதே மாதிரி வந்ததே, வந்தேதே, வந்தந்தே. இங்க அதே மாதிரி வந்திஷ்யதே, வந்திஷ்யேதே, வந்திஷ்யந்தே என்று சொல்லி ரூபம் வந்திருக்கு. இது ஜஸ்ட் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால நான் அடுத்த இதுக்கு போறேன். நினைவில் கொள்கன்னு கொடுத்திருக்காங்க. இஸ்ய, இஷ்ய என்ற செயற்கையின் முன்பு ஈ அனைத்து எதிர்கால வடிவங்களிலும் காணப்படாது. இப்ப இப்படி பிபதின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிபிஷ்யன்னு வராது. அது எப்படி வரும்? பாஸ்யத்தின்னு வரும். இதான் கொஞ்சம் இது வந்து எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வித்தியாசமானது இதெல்லாம். ஹரிஹரன் சங்கர் சார் ஜி, மன்னிக்கவும், நீங்க இன்னொரு ஹேண்ட் தூக்கலாம் உங்களுடைய. ஓகே, சொல்லுங்க ஜி, டவுட் இருக்குங்களா? ஹலோ, சொல்லுங்க ஜி. சார், இந்த ஆக்ரமி சப்தாகேங்கிற இடத்துல வந்து ஆகாமி சப்தாகேன்னு போடலாமா? எதுல இருக்கு? முன்னால பார்த்தது இல்லைங்களா? நீங்க இப்ப ஒரு அந்த முதல்ல வாசிக்கும் போது ஒரு வேர்ட்ல வந்துருந்தீங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல 5வது சென்டென்ஸ் பாருங்க. ஆமா, ஆகாமி சப்தாகே. ஆகாமி சப்தாகேக்கு பதிலா அங்க வந்து ஆக்ரமி சப்தாகேன்னு இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதானா? ரெண்டு ஒண்ணுதான். ஓ, நான் ஆகாமின்னு சொல்லிட்டேனோ? கரெக்ட் கரெக்ட். இல்ல, நீங்க சொன்னது கரெக்டா தான் சொன்னீங்க. நான் ஆகாமி போடலாமான்னு கேக்குறேன். கரெக்ட், கண்டிப்பா போடலாம். ஆகாமி அக்ரிமா ரெண்டுமே ஒண்ணுதான். சரி சரி சரி, மன்னிக்கவும், தப்பா படிச்சிட்டேன். அதே மாதிரி சார், நான் ஒண்ணு சொல்லுங்க. இந்த போன லெசன் 5th புக்ல வந்து சார், அதில் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியாது. இந்த சம்ஸ்கிருத வியாகிரகன் இருக்கு இல்லையா? ஆமா, 5வது புக்ல சார். நான் சொல்றது 5வது புக்ல.
அந்த பேஜ் நம்பர் சொல்ல முடியுங்களா? நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சிருக்கிறேன், அதனால பேஜ் கன்ஃபியூஸ் ஆகும். ஓ அந்த சம்ஸ்கிருத வியாகரக பாருங்க, அதுல தெரியும். அதாவது சுபாஷிதத்துக்கு முன்னாடி. ஓ அப்படிங்களா? நீங்க சுபாஷிதம் வந்துட்டீங்க, அதுக்கு முன்ன அந்த அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லேகனம் நியமः இந்த சம்ஸ்கிருத வியாகிரக. சம்ஸ்கிருத அதான் ஆக்சுவலா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஸ்மா யூஸ் பண்ணி வரக்கூடியது. ஆமா. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லலைன்னா, சார்? எதுக்கு நான் சொல்லலைன்னா, இப்பதான் வந்து நம்ம புதுசா வந்து காலங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஆமா. அதனால இந்த பிரயோகம் வந்து இப்போதைக்கு வேணாம்னு நினைச்சேன், வேற எதுவும் கிடையாது. சரி இது ஓகே. வந்து இந்த ஸ்மா அது ஒரு நிகழ்காலம் வந்து இறந்த காலமா மாறிடும். ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் படதி இருக்குங்களா வச்சுங்களேன், ஒரு சின்ன வித்தியாசம் தான். பட் இப்போதைக்கு ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுமோன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் விட்டேன். தெரிஞ்சுதான் தெரியுது. படதின்னா படிக்கிறான்னு தெரியும் இல்லைங்களா? படதி ஸ்மானா படித்தான்னு அர்த்தம். சோ ஸ்மா யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு நிகழ்காலத்துல உண்டான சென்டென்ஸ் இருக்கணும், அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார் தேங்க்யூ. ஆனா இதுலயும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு மைனூட்டான ஒரு விஷயம் உண்டு. இந்த படித்திஸ்மாங்கிறது எப்படின்னா, இப்ப படித்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த படித்தான்ங்கிறது வந்து அவர் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னால படிச்சிருக்கலாம், இல்ல அந்த ஒரு வாட்டி படிச்சாரா, இல்ல 100 வாட்டி படிச்சாராங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆமா. இப்போ ராமன் காட்டுக்கு சென்றான்னு நம்ம படிக்கிறோம். ராமன் காட்டுக்கு சென்றானுங்கிறது வந்து அந்த ஒரு தடவை தான் போனாரா, இல்ல 100 தடவை போனாரான்னு தெரியாது. சென்றான் அவ்வளவுதான் இல்லைங்களா? ஆனா இது அப்படி கிடையாது. இப்போ கச்சதி ஸ்மானா அவர் வந்து ஒரு வழக்கமாவே கொண்டு இருந்துச்சுன்னு தான் அதை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மகாராஜா மிருகயார்த்தம் கச்சதி ஸ்மான்னு ஒரு வார்த்தை உண்டு. அரசன் வேட்டையாடுவதற்கு சென்றான் அர்த்தம்னா, கதவான்னா சென்றான்னு அர்த்தம். ஆனா கச்சதி ஸ்மானது அந்த ஒரு செயல் வந்து செய்யறதுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தான்னு அர்த்தம். ஓஹோ, இப்போ வெரி நைஸ். பால்ய காலே பகவத்கீதாம் படித்தவான் சொன்னா, நீங்க ஒரு வாட்டி படிச்சீங்களா இல்ல 100 வாட்டி படிச்சீங்களான்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா அகம் பால்ய காலே பகவத்கீதாம் படாமி ஸ்மான்னு வந்துச்சுன்னா, அப்போ நீங்க அடிக்கடி வந்து அது என்ன செஞ்சிருக்கீங்க, அந்த பகவத்கீதையை படிச்சுட்டு இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் ஒரு ட்ரிக்கு. நான் அதனால இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. அது வேணா இந்த வித்தியாசம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லித்தான் இந்த வித்தியாசம் இப்ப நான் கேள்விப்படுறேன். நான் வந்து அதான் ஒரே ஒரு ரூல் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா நம்ம வந்து ஸ்மா யூஸ் பண்ணா அது பாஸ்ட் டென்ஸா மாறிடுங்கிறது மொட்டையா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆமா. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பல தடவை நம்ம வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல நடத்தினோம்னா ரொம்ப அருமையா இருந்து சார். தேங்க்யூ வெரி மச். அதனாலதான் சரி, ரொம்ப ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். புரியலன்னா அப்புறம் சுத்தமா புரியலன்னு சொல்லி ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. பட் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இதா நீங்க பார்க்க வேணாம். ஸ்மார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது பூத காலமா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுதான் வந்து ஆக்சுவல் ஒரு ரீசன். அது ஆக்சுவலி இந்த படாமி படிதவான்ங்கிறதுக்கும் இல்ல அப்பட்டத்துங்கிறதுக்கும் படாமி ஸ்மாங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்ங்கிறது இந்த ஸ்மார்ட் யூஸ் பண்ணோம்னா பொதுவா வந்து நம்ம பல தடவை வந்து அந்த செயல்களை வந்து செஞ்சுட்டு இருப்போம். அப்போ அந்த ஸ்மாங்கிறது யூஸ் பண்ணலாம்ங்கிறது அதனுடைய உள்நோக்கம். திருத்தியா விபக்தி, மூன்றாம் வேற்றுமை உருவு. மூன்றாம் வேற்றுமை உருவுல பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கு என்ன வேணும்னு தெரியல. சித்தார்த்த கூப்பிடலான்னு பார்த்தா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது எனக்கு. சித்தார்த் நீங்க வந்து கடைசியில கேட்கலாம். கிளாஸோட முடிவுல வந்து கண்டிப்பா நீங்க சந்தேகம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன்னா உங்களை அட்மிட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய கேட்குது. இல்லைன்னா நீங்க ஒரு தனிமையா ஒரு இடத்துல உட்காருங்க, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். கிருஷி வலகா ஹலேன கர்ஷதி. கிருஷி வலகன விவசாயின்னு அர்த்தம். ஹலஹானா ஏர் வச்சு உழுகிறாரு. அதாவது பொதுவா வந்து மூன்றாம் வேற்றுமை வந்து எப்படி வரும்னா,
உபகரணமா எது நம்ம யூஸ் பண்றோமோ அங்கே வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வரும். ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலுக்கு வந்து ஏதாவது ஒரு டூல்ஸ், ஒரு உபகரணம் யூஸ் பண்றோம்னா அங்கே வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வரும். அகம் காதாமி, நான் சாப்பிடுகிறேன். அப்போ அகம் சமசேன காதாமி, நான் சாப்பிடுகின்ற செயலுக்கு வந்து எது வந்து எனக்கு வந்து ஒரு டூல் இருக்கோ, ஒரு உபகரணம் இருக்கோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றேனோ அப்ப வந்து அங்கே மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வரும் என்கிறது அங்கே ரூல்ஸ். ஓகேங்களா? அதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கிருஷி வலகா கர்ஷதி, உழவன் உழுகிறான். ஆனா எப்படி உழுகிறான்? ஹலேன கர்ஷதி, டிராக்டர் வச்சா இல்ல ஏர் வச்சா அது எப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். பக்தகா அஞ்சலினா வந்ததே, அஞ்சலி இன்னும் ஒரு வார்த்தை உண்டு இல்லைங்களா? அஞ்சலிங்கிறது வேற எதுவும் கிடையாதுங்க. இரண்டு கைகளையும் கூப்பி நம்ம அந்த போர்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த அதுதான், அதுக்கு பேர் தான் அஞ்சலின்னு அர்த்தம். அஞ்சலி செலுத்துறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அஞ்சலி செலுத்துறதுங்கிறது வந்து தப்பான மீனிங்ல கிடையாது. அது ஆக்சுவலி அஞ்சலிங்கிறது வந்து என்னன்னா, இரண்டு கைகளையும் வந்து நம்ம வணங்க போது எப்படி ரெண்டு கைகளையும் சேர்க்கிறோமோ அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் தான் அஞ்சலி. ஓகேங்களா? அப்போ பக்தகா எப்படி கும்புறாருன்னா, அஞ்சலினா வந்ததே, இரண்டு கைகளையும் கூப்பி வணங்குறான்னு அர்த்தம். நம்ம நிறைய பேர் இப்போ ரொம்ப ஸ்டைலா என்ன பண்றோம், ஜஸ்ட் வந்து ஒரு நம்முடைய லிப்ஸ் பக்கத்துல வந்து கொஞ்சம் நம்முடைய கை கொண்டு போவோம், அப்படி நம்முடைய செஸ்ட் பக்கத்துல கொஞ்சம் கை கொண்டு போவோம், அதை நம்ம வணங்கிட்டோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. அஞ்சலிங்கிறது வந்து அந்த போர்ச்சருடைய பெயர் தான் அஞ்சலி. அஞ்சலினா வந்ததே. துவம் கரேண ஸ்பர்ஷசி, நீ கையால் தொடுகிறாய். கரஹா ஹஸ்தஹா, கரஹா ரெண்டும் ஒரே வார்த்தை தான். நீ கையால் தொடுகிறாய் என்ன சொல்லி அங்க சொல்றாங்க. அகம் பரசுனா கண்டயாமி, பரசுனா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த ஒரு பரசுராம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏர் இது பரசு, அதுல வச்சு நான் உடைக்கிறேன்ங்கிற மாதிரி. வயம் நேத்ராபியாம் பஷ்யாமா, இங்க பாருங்க இரண்டாம் வேற்று திவச்சனம் கொடுத்துட்டாங்க ரொம்ப கிளியரா. நாம் இரு கண்களால் பார்க்கிறோம். நேத்ரேனன்னு கொடுக்கல அவங்க. நேத்ரேன்னா ஒரு கண்ணை வச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம். நேத்ராபியாம் அர்த்தம் இரண்டு கண்களால் பார்க்கிறோம். அகம் பாதாபியாம் சலாமி, நான் ஒரு காலை வச்சு நடக்கல, நான் ரெண்டு காலை வச்சு நடக்கிறேன்னா அகம் பாதாபியாம் சலாமி, நான் இரு கால்களால் நடக்கிறேன். அகம் ஹஸ்தாபியாம் தானம் கரோமி, நான் இரு கைகளால் தானம் செய்கிறேன். அப்போ இது ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது வந்து இருவச்சனத்துல சொன்னா தான் கரெக்டா இருக்கும். அகம் கர்ணாபியாம் கீதம் சுனோமி, நான் ஒரு காதால கேட்கிறேன்னா ரெண்டு காதால கேட்கிறேனா, அப்போ இரண்டு காதுகளால். அப்போ அகம் கர்ணாபியாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து திவச்சனம் சொன்னா தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இது இங்கே கொடுத்திருக்காங்க. இது ஒரு காரணம். அதாவது மூன்றாம் வேற்றுமை வந்து எப்படி, ஏதோ ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலுக்கு வந்து ஒரு டூல் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மூன்றாம் வேற்றுமை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சகா என்கிற வார்த்தை வரும்போது கூட கண்டிப்பா மூன்றாம் வேற்றுமை தான் வரும். சகனா உடன், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அகம் ராமேண சக வனம் கச்சாமி, சீதா ராமேண சகம் வனம் கச்சதி, லக்ஷ்மணா ராமேண சக வனம் கச்சதி. அப்போ இந்த சகங்கிற பிரயோகம் வரும் பொழுது கண்டிப்பா மூன்றாம் வேற்றுமை தான் வரணும். எப்படி இரண்டாம் வேற்றுமை வந்து அதிவசதி அதிதிஷ்டதின்னு சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை தான் வரணும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி சகன்னு வரும்போது கண்ணை மூடிட்டு மூன்றாம் வேற்றுமை போடலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி சாகம், சாகம் சக ரெண்டும் வந்து ஒரே மீனிங் தான், வெவ்வேறு வார்த்தைகள், அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ணதுக்கு நான் ஏற்கனவே ராமம் அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி மூன்றாம் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பைகாட் பண்ணுங்க. எவ்வளவு சப்த ரூபங்கள் வந்து நம்ம பைகாட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு சம்ஸ்கிருத கிராமர் மேல வந்து ஒரு ஆதிக்கம் வரும். மீன்ஸ் சம்ஸ்கிருத கிராமர் நமக்கு நல்லா புரிய வரும்னு சொல்ல வரேன். சர்வநாம சப்தங்களும் கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சுக்கலாம். இப்போ வந்து மூன்றாம் வேற்றுமையுடைய சில விதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, யார் உடன், உடன் என்கிற கேள்விக்கு வந்து பதில் வந்துச்சுன்னா அது என்னது, மூன்றாம் வேற்றுமை. அதே மாதிரி சகா, எதனால்
அவன் சாப்பிடுகிறான், அவன் ஸ்பூனால் சாப்பிடுகிறான், அப்ப சமசேன. அவன் எதனால் அவன் ஹஸ்தேன காததி. அப்போ ஒரு செயல் செய்யறதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோமோ அது மூன்றாம் வேற்று வருவு. அதே மாதிரி சஹாங்கிறவருக்கும் ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. என்னது? சஹா, சாகம், சார்த்தம், இந்த மூணுமே வந்து அர்த்தம் ஒண்ணுதான். ஓகேங்களா? உடன், கூட என்கிற மீனிங் தான். அந்த வேர்டு யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா நமக்கு எப்படி வரும்? மூன்றாம் வேற்று வருவு தான் வரும் என்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, பட் இது உங்க நாலேஜுக்காக தான். புக்கில் கொடுக்காதனால கண்டிப்பா உங்களுக்கு அது எக்ஸாமுக்கும் வராது. வினாங்கிற ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லைங்களா? வினா என்கிற வார்த்தை வந்து வித்தவுட் நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா? இரண்டாம் வேற்றுமை வரும் சொன்னீங்களா? இரண்டாம் வேற்றுமையும் வரும், மூன்றாம் வேற்றுமையும் வரும். எப்படி? மீனஹா உங்களுக்கு புக்ல வந்து இரண்டாம் வேற்றுமை தான் கொடுத்ததுனால நீங்க வந்து இரண்டாம் வேற்றுமை பேஸ் பண்ணியே நீங்க எழுதுங்க. இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். ஜலம் வினா ந ஜீவதி. இங்க பாத்தீங்கன்னா ஜலம் வினான்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா? இதே இது வந்து இப்படியும் எழுதலாம், ஜலேன வினா, இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. வினா வந்து மூன்றாம் வேற்றுமைக்கும் வரும். அப்போ நமக்கு எப்படி மறுபடியும் சந்தேகம் வரும்? நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து புக்கில் வந்து இரண்டாம் வேற்றுமையுள்ள தான் வினான்னு கொடுத்ததுனால நீங்க அதை பேஸ் பண்ணியே நீங்க ஆன்சர் எழுதுங்க. இது வந்து உங்க நாலேஜுக்காக சொல்ல வரேன். கண்டிப்பா இது வந்து பரீட்சை வரும்போது நீங்க இதையும் படிப்பீங்க. வினா நாட் ஒன்லி ஃபார் த செகண்ட் கேஸ், இட் வில் பி த ஃபார் தேர்ட் கேஸ்ங்கிறது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல படிப்பீங்க. நான் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக இப்பவே சொன்னேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? மீனஹா ஜலேன வினா ந ஜீவதி என்கிறதும் கரெக்ட். மீனஹா ஜலம் வினா ந ஜீவதிங்கிறதும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. நம்ம எழுதுனா தப்பு போடுவாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க, கரெக்டா தான் போடுவாங்க. நீங்க வந்து இரண்டாம் வேற்றுமை யூஸ் பண்ணாம மூன்றாம் வேற்றுமை யூஸ் பண்ணி நீங்க வினா யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதுனா கூட கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, பயப்படலாம். அடுத்து பார்க்க போறது அவ்வியங்கள். அவ்வியம்னா எல்லா காலத்திலையும் எல்லா பால்கள்லையும் எல்லா நம்பர்லையும் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும், மாறாததுன்னு அர்த்தம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த வார்த்தைகள் மாறாது. இப்ப எப்படி பாலகங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமையில் விடும்போது பாலகம்னு மாறுது, பாலகங்கிறது வார்த்தை வந்து பன்மையில வரும் பொழுது பாலகாகன்னு மாறுது, பாலகங்கிற வார்த்தை வந்து பெண்பால் சொல்ல வரும்போது பாலிகான்னு மாறுது இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய காரணங்களால பாலகாங்கிற சப்தங்கள் வந்து மாறுது. அதெல்லாம் வந்து மாற்றம் வரக்கூடிய சப்தங்கள். ஆனா அவ்வியம்னா என்ன அர்த்தம்னா மாற்றம் வரக்கூடாது, அதாவது வர செய்யாது. அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அவ்வியம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவ்வியம். அந்த அவ்வியங்கள் வந்து கொடுத்திருக்காங்க, இதை அப்படியே பைஹார்ட் பண்ணிக்கோங்க. அந்தகன உள்ளே, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணாலும் அந்தகதான், ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணாலும் அந்தகதான், பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணாலும் அந்தகதான். பகிஹி இதே மாதிரிதான். திவா பகல், தூஷ்ணிம், ஸ்வயம், மா, ஏவம், இத்தம், கிமர்த்தம், அலம், புரா, ரே, சர்வதா, இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு எப்படி அவ்வியம் சொல்லக்கூடியது. இது அப்படியே பைஹார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேமிங் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மீனிங் கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்தாலும் இது தெரியும், ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உத்யாத் பகிஹி அந்தகச்ச விருட்சாக சந்தி, தோட்டத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் மரங்கள் இருக்கின்றன, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேத் பிரயோகம். சேத்தனா இஃப் கிளாஷ்னு சொன்ன ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, சந்தேகத்தோட சொல்றது. நீ இதை படித்திருந்தால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருப்பாய், அந்த மாதிரி சொல்றத சேத். பவான் சுபாஷிதம் படதி சேத் உத்தம அங்காக ஆகச்சந்தி.
நீ சுபாஷித்து நன்றாக படித்தால் உனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் தான் அந்த சேத்ங்கிற பிரயோகம். ஓகேங்களா? இந்த அர்த்தத்தை தெரிவிக்க வேண்டுமானால் சேத் என்ற வார்த்தையை வினைச்சொற்களுடன் சேர்க்க வேண்டும். படதி சேத், கரோதி சேத், ஆகச்சதி சேத், பவான் சமயே கச்சதி சேத் ரயிலயானம் பிராப்னோதி. நீ நேரத்திற்கு அங்கே சென்றால் உனக்கு ரயில் வண்டி கிடைத்திருக்கும் என்கிற மாதிரி. அஸ்தி சேத் ததாமி, இருந்தால் நான் உனக்கு தர்றேன் என்கிற மாதிரி இந்த சேத்ங்கிறது சொல்ற ஒரு நல்ல ஒரு பிரயோகம். நம்ம அடிக்கடி கலோக்கியில ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ற ஒரு பிரயோகம். கண்டிப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அவ்வியங்கள் எப்பவுமே சேர்ந்து வரும் என்கிறது எப்படின்னா எதா ததா. எதான்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா ததான்னு வந்துதான் ஆகும். எதா சூரியாக உதேதி ததா பிரகாசக ஆகச்சதி. எப்பொழுது சூரியன் உதிக்கிறதோ அப்பொழுது வெளிச்சம் வரும். அதே மாதிரி எதி தர்ஹி, இந்த எதி வந்துச்சுன்னா கண்டிப்பா தர்ஹின்னு வந்துதான் ஆகும். எதி பவான் ஆகச்சதி தர்ஹி அகமப்பி ஆகச்சாமி, ஒருவேளை நீ வந்தால் நானும் வருவேன் என்கிற மாதிரி மீனிங்ல. யாவத் தாவத், எவ்வளவோ அவ்வளவு. யாவத் பவான் காததி தாவத் அகம்னு காதாமி, எவ்வளவு நீ சாப்பிடுகிறாயோ அவ்வளவு நான் சாப்பிடுவதில்லை. யதா ததா, எப்படியோ அப்படி. யதா பவான் படதி ததா அகம் ந படாமி, எப்படி நீ படிக்கிறாயோ அப்படி நான் படிப்பதில்லை. எத்யபி ததாவை, இருந்த போதிலும். எத்யபி பவான் தரித்திரஹா ததாபி தானம் கரோதி, நீ ஏழ்மையாக இருந்தாலும் கூட, நீ ஏழையாக இருந்தாலும் கூட நீ தானம் செய்கிறாய் என்கிற மீனிங்ல தான் அந்த எத்யபி ததாபிங்கிறது. யதான எப்படியோ அப்படி. யதா ராஜா ததா பிரஜா, யதா மாதா ததா புத்திரஹா அங்க சொல்லுவாங்களே, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி வார்த்தைகள். இது ரொம்ப 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 ஃபேமஸான வார்த்தை. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம். ததா பாத்தீங்கன்னா எதா வந்துச்சுன்னா கண்டிப்பா ததா வரும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்லோகத்திலே அப்படி வந்திருக்கு. அது சேர்ந்து வந்ததுனால மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம். ததாத்மானம் சிருஜாம்யஹம் என்கிறது நம்ம பகவத்கீதையுடைய ஸ்லோகம். இங்கே கொடுத்திருக்காங்க. யதா தர்மஸ்ய க்ளானி யோதி ததா தேவஹ அவதரதி என்கிறது. ஒவ்வொரு இதுக்கும் மீனிங்கோட சென்டென்ஸோட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம அது ஒரு தடவை பார்க்கலாம். அபியாசங்கள். இன்னைக்கு அனைவரும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும். பிராசாதகா, இது எல்லாமே வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை நம்ம படிச்சுக்கலாம். பிரஹேளிகா. ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹ மத்தியே யஹ தஸ்ய திஷ்டதி தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி யதி ஜானாசி தத்வத். ந தஸ்ய ஆதிஹி, ஆதிஹின்னு நமக்கு தெரியும் ஆரம்பம். ந என்கிற எழுத்து அதனுடைய ஆரம்பத்துல இருக்கும். ந தஸ்ய அந்தஹா, ந என்கிற எழுத்து அந்த வார்த்தையுடைய கடைசிலையும் இருக்கு. அதாவது முதல் எழுத்தும் நாதான், கடைசி எழுத்தும் நாதான். மத்தியே யஹா தஸ்ய திஷ்டதி. ஆனா அது இடையில என்ன நிக்குது, தஸ்யங்கிற வார்த்தை நிக்குது. அது உங்ககிட்டே இருக்கு. தவாப்பியஸ்தி மமாப்பியஸ்தி, என்னொட்டே இருக்கு. அது எங்கே தெரிஞ்சா சொல்லுங்க சொல்றாரு. இதற்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. 2 அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணு ந தஸ்ய ஆதிகி, அதற்கு ஆரம்பமும் கிடையாது. ந தஸ்ய அந்தஹா, அது அதற்கு முடிவும் கிடையாது. ஆனா நடுவுல இருக்க அந்த சின்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட இருக்கு, அது என்கிட்ட இருக்கு. இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு 2வது அர்த்தம் ஆரம்பத்திலேயும் நாதா இருக்கு, கடைசிலையும் நாதா இருக்கு. அந்த நடுவுல பார்க்கக்கூடிய அந்த எழுத்தானது உங்ககிட்டயும் இருக்கு, அது என்கிட்டயும் இருக்குன்னு சொல்றதா அதனுடைய பொருள். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து எப்படின்னு பார்க்கலாம். போன தடவை சரஸ்வதி பத்தி படிச்சோம். இந்த மகாலட்சுமி, லக்ஷ்மியை பத்தி. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே.
மகாலட்சுமி நமோஸ்தேன்னு சொல்லி சம்போதன பிரதமால கொடுத்துருக்காங்க. நமஸ்தே அஸ்து மகாமாயே. மகாமாயானா மிகப்பெரிய கடவுளே, மிகப்பெரிய தேவியே. ஸ்ரீபீடே, ஸ்ரீனா செல்வம், செல்வத்தின் மேல் அமர்ந்திருப்பவளே. சுரபூஜிதே, தேவர்களால் பூஜிக்கப்பட்டவளே. சங்க சக்கர கதாஹஸ்தே, உன்னுடைய கையில் சங்கம், சக்கரம், கதை இந்த மூன்றுமே கொண்டவளே மகாலட்சுமியே, நான் உன்னை வணங்குகிறேன். அதனுடைய மீனிங். பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனஸ்திதே தேவி, பத்மாசனத்தில் அமர்ந்தவளேன்னு அர்த்தம். நம்ம சமணம் போட்டு உட்கார்றது அந்த இதுக்கு வந்து பத்மாசனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. லக்ஷ்மி தேவி எப்படி உட்கார்ந்துருக்காங்க? பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. பரபிரம்மஸ்வரூபிணி, நீதான் பரபிரம்மம். பரமேஷி ஜெகன்மாதா, இந்த உலகத்துக்கே தாயாக இருப்பவளே மகாலட்சுமி, நான் உன்னை வணங்குகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சய. பாசரை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. பாசகான்னு சொல்லி ஒரு கவிஞர், ஒரு கவிஞர் இருந்தாரு. அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அவர் எழுதின புக்ல வந்து நிறைய புக் வந்து எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து ஸ்வப்ன வாசவ தத்தம். ஸ்வப்ன வாசவ தத்தாங்கிறது அந்த புக்கோட பேரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜாவோட பேர் உதயனகா, ராணிகள் வந்து வாசதத்தா பத்மாவதி சொல்லி 2 பேர் அவருக்கு. அப்போ ராஜாவுடைய ராஜ்யத்தை வந்து ஒரு சில எதிரிகள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து மீட்கிறாங்கிற விஷயங்களை பத்தி சொன்னது அந்த சொப்ன வாசவ தத்தம்ங்கிற கதை. அதை இங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா போதும். தெய்வமேவ பரம், இங்கல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிகாயாம் பக்ஷ்யானி சந்தி, இந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இங்க போட்டிகான்னு கொடுத்துருக்காங்க, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பேட்டிகா, அதாவது பேட்டிகாயாம் பக்ஷ்யானி சந்தி. ரந்திரேண ஏவ வஹிய அகச்சத், இந்த மாதிரி. சர்ப்பஸ்ய சௌபாகியம் மூஷகஸ்ய தௌர்பாகியம், இந்த மாதிரிலாம் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அனோட்டேஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவகாரம் கதம் எப்படிங்கிற கேள்வியோட பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலாவே படிச்சுக்கலாம், பெரிய ஒரு விஷயம் இல்லை. சுபோதினிலே படிச்ச விஷயம்தான். சாயாமன்யஸ்ய குர்வந்தி திஷ்டந்தி ஸ்வயமாதபே பலான்யபி பரார்த்தாய விருக்ஷாः சத்புருஷாः இவ. சாயாம் அந்யஸ்ய குர்வந்தி, சாயான்னா நிழல்னு அர்த்தம். நிழல் வந்து மற்றவர்களுக்காக கொடுக்கின்றார்கள். திஷ்டந்தி ஸ்வயம் ஆதபே, ஸ்வயம் ஆதபே தானாகவே, ஆதபேன வெயில்ல நிக்கிறாங்க. பலான்யபி பரார்த்தாய, பழங்கள் கூட மற்றவர்களுக்காகவே கொடுக்கிறார்கள். சோ விருக்ஷனா மரங்கள், சத்புருஷாக இவ, நல்லவர்கள் எப்படி மற்றவங்களுக்காகத்தான் எல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி மரங்களும் வந்து சத்புருஷர்கள் மாதிரி எல்லாமே வந்து மற்றவங்களுக்காக செய்யறாங்கிறதுதான் இதனுடைய மீனிங். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 6 லெசன்ஸ் முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் தான் நீங்க கேட்கலாம். இப்போ எல்லாருமே வந்து ஏதாவது சந்தேகம் தான் நீங்க கை தூக்கலாம், அவங்கள நான் அட்மிட் பண்றேன். ஹரிஹரன்ஜி சார், இப்போ இந்த 6th லெசன்ல இந்த கடைசியில் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி, அதாவது சுபாஷிதத்துக்கு முன்னாடி அந்த 5th லெட்டர் ஜாயினிங் ரூல் ஒன்று இருக்கு. அது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு, எங்க லெவல்ல? இது வந்து உங்களுக்கு அநேகமா வந்து சுபோதினில வந்ததுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போயிட்டேன். ஓகேங்களா? இது சுபோதினில இல்ல சார், இதுல. சரி, ஓகே. நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு போர்ட்ல அதை எடுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கேட்கிறேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஹிந்தி மாதிரி இது எழுதிடக்கூடாது. அதுக்காக ஐ ஜஸ்ட் ரிக்வெஸ்டட் ஒன்லி ஃபார் தட். நன்றி. நாளைக்கு நடக்கும்.
ஓகே சார், தேங்க்யூ. தாமோதரன் ஜி. தாமோதரன் ஜி, நீங்க வந்து அன்மியூட் பண்ணலாம். ஸ்கிரீன் தொட்டீங்கன்னா அந்த மைக்கு சிம்பிள் வரும், நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணலாம். நிம்மதிக்கு தெரியல நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. வேற எதுவும் சந்தேகங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் நாளைக்கு கேட்கலாம். ரேவதி பகினி, நீங்க அன்மியூட் பண்ணலாம். நமஸ்காரம். நமஸ்தே. இந்த சம்ஸ்கிருத சங்கியா மணி இருக்குல்ல, வாதனம், ஆமா, அது குடுக்குறாங்க. அது நம்ம எழுதுறது வந்து அந்த மணியை மட்டும் லெட்டர்ஸ்ல எழுதணுமா, இல்ல நம்பர் மட்டும் எழுதினா போதுமா? அவங்க 2 வகையாவும் கேட்கிறாங்க மாதா. நேரத்தை வார்த்தைகளால் எழுத்துகளால் எழுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து எழுதிதான் ஆகணும். சபாத பஞ்ச எழுதணும். சரி, உங்களுக்கு இமெயிலே கரெக்டா கொடுப்பாங்க. பேப்பர் கேட்டிருக்கேன் நான் இன்னைக்கு. அதே இன்னைக்கு வந்துடும். வந்த உடனே வந்து உங்களுக்கு நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். நீங்க அதே ஒரு கிளான்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு. தன்யவாதம். தன்யவாதம் மாதா. சாந்தி வந்துடும். தாமோதரன் ஜி, நீங்க அன்மியூட் பண்ணலாம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांतिः. धन्यवादः. पुनर्मिलामः. राम राम.